அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். தேர்தல் பரபரப்பு தொடங்கியாச்சு. அனல் வீசிக்கொண்டிருக்கு. இதுல ஆளும் திமுக விட ரொம்ப வேகமாகவே தொகுதி பங்கீடு, வேட்பாளர்கள் பட்டியல் அப்படின்னு வெளியிட்டுட்டு இருக்காரு எடப்பாடி. இந்த வேகமே இந்த தேர்தல் அவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதையும் உணர்த்துவதா இருக்குங்க. ஒரு வகையில வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேர்தல் தான். அவருடைய அரசியல் எதிர்காலமே இந்த தேர்தல் வெற்றியில தான் இருந்துகிட்டு இருக்கு. அ எந்த அளவுக்கு முக்கியம் பார்த்தீங்களா? ஆனா அவர சுற்றி பல பிரச்சனைகள் பயம் காட்டிக்கிட்டே இருக்கு. இந்த பயம், இந்த பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சா மட்டும் தான் அவருடைய அரசியல் எதிர்காலத்த அவரால உறுதிப்படுத்த முடியும். ஸோ, அவரை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான அந்த 10 தடைகள், அத வெல்வதற்கு அவர் என்னெல்லாம் வழிகளை முன்னெடுக்கலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இன்றைய இளங்கோவன் 360ல எல்லாவற்றையுமே நம்ம விரிவாக அலசலாம். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். டூ ஆர் டை மேட்ச். எதிர்க்கட்சி தலைவரா சிஎம்மா? எடப்பாடியின் டார்கெட் என்ன? பயமுறுத்தும் 5. அரசியலை பொறுத்த வரைக்குங்க, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக வேகமாக தீயா வேலை பார்ப்பாங்க ஒவ்வொருத்தருமே. ஏன்னா அதிகாரம்தான் அவங்களுக்கு அடையாளம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அதே வேகத்தை மக்களுக்கு சேவை செய்கிறதுல கொஞ்சம் காட்டலாம்ல அப்படின்னும் நம்ம எதிர்பார்க்குறோம். சரி, வழக்கமாக நீ டைரி தானப்பா எடுப்ப, இப்போ என்னப்பா திடீர்னு புக்கு நோட் பண்டில் பண்டிலாக பழைய பேப்பர்லாம் இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பொதுவாகவே நான் அந்த முக்கியமான செய்திகள் எது இருந்தாலும் எப்போவுமே அந்த பேப்பர் கட்டிங்ஸை எடுத்து ஒட்டி வச்சுப்பேன் இப்படி புக்கில். ஏன்னா பின்னாடி அது நமக்கு அந்த டேட்டாஸ் யூஸ் ஆகும், முக்கியமாக தேர்தல் நேரத்தில். அந்த வகையில் இன்றைக்கி ஏதாவது நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரட்டிகிட்டு இருந்தேன். படுகை இதெல்லாம் நம்ம பார்க்கலாமே அப்படின்னு. அப்போ தான் ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் கண்ணில் பட்டது. அதாவது திமுக நிமிர்ந்தெழ ஸ்டாலின் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தி இந்து, தமிழ் இந்து அந்த நாளிதழில் 16/1/2017 இந்த கட்டுரையை கே மகேஷ் சார் எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியமானவர். முன்ன இந்துவில் இருந்தார், அப்புறம் எங்கள் விகடன்லேயும் அவர் பணியாற்றினார். இப்போ வெளியேறிட்டார், பிடியில் இருக்காருன்னு நினைக்கிறேன். முக்கியமான கள செயற்பாட்டாளர், பத்திரிகையாளர். அதில் பல விஷயங்கள் அவர் கோடிட்டு காட்டியிருக்காரு. அதாவது திரு மு.க. ஸ்டாலின் அவர் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் அவருடைய அரசியல் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திறனாய்வு கட்டுரை. இது படித்தோன்னே தான் எனக்கு இன்னைக்கு அதே போல் ஒரு தேவை இன்னொருத்தருக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடிஞ்சது. வேற யாரும் இல்லை, அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா 2017 அதாவது அவர் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர். அப்படி முதலமைச்சர் ஆன உடனே அதுக்கப்புறம் அவர் சந்திக்கிறாரு. அதாவது 2017 ஆர்கே நகர் தேர்தல், இடைத்தேர்தல், அதில் தோல்வியை சந்திக்கிறாரு திரு டிடிவி தினகரன், அமமுக. இப்போ அவங்க கூட்டணியில் இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் அன்னைக்கு தோல்விக்கான அந்த முதல் சூழி, முதல் டிக்கு அவர் தான் போட்டு விட்டார். அதுக்கப்புறம் இன்று வர பார்த்தோம்னா அவரை பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமியை சுற்றி 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற அந்த பெயர் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. உண்மையில் இதுதான் முதன்மையான ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஏன்னா ஒரு மாதிரி எல்லாமே தோத்துட்டேன்னு அந்த நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அது இந்த முறை எப்படியாவது வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தையும் ஏற்படுத்தியதாக இருக்குது. அதனாலேயே அட்டாக் ஆட்டத்தை விட இன்னமும் அந்த டிஃபென்ஸ் ஆட்டத்தையே ஆடிட்டு இருக்காரோ அப்படின்னு தோணுது. ரெண்டாவது பார்த்தோம்னா, பொதுச் செயலாளராக அவர் சந்திக்கின்ற முதல் சட்டமன்ற தேர்தல், அதாவது ஒற்றை பதவியோடு கட்சி முழுமையாக அவர் கைக்கு வந்திருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அவர் சந்திக்கிற முதல் பொது தேர்தல். இதுலேயும் வெற்றி அவருக்கு கட்டாயம் தேவைன்னு இருக்குது. இதில் கடந்த 2017 அதுக்கப்புறம் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தார் இல்லையா, முக்கியமாக 2019 அவருடைய ஆட்சிக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அந்த நேரத்தில் மட்டும் அந்த ஆட்சி பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதிகளில் வெற்றி அடைஞ்சு தன்னுடைய பவரை காப்பாற்றிக்கிட்டாரு. அப்போ 2019 நாடாளுமன்ற தேர்தலோடு 22 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடந்தது. அதில் 9 தொகுதிகள் வெற்றி அடைஞ்சு தன்னுடைய பவரை காப்பாற்றிக்கிட்டாரு. ஆனாலும் அந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மோசமான தோல்வியை சந்தித்தார் திரு எடப்பாடி. ஒரு தொகுதி ஜெயிச்சாங்க, தேனியில் திரு ரவீந்திரநாத், முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மகன். இப்போ அவருமே திமுகவில் ஐக்கியமாகிட்டார்.
அதாவது தன்னுடைய எதிரிகள் இப்ப தான் பக்கத்துல இல்ல, நாற்காலிய குறி வைக்கக்கூடியவங்க அப்படின்னு இவரு நெனச்சாலும், இன்னொரு பக்கம் அவர்கள் மூலமாக அதிமுகவுக்கு வரக்கூடிய அந்த வாக்கு வங்கி இருக்கு இல்லையா? அதுல நிச்சயமா ஒரு பெரும் சேதாரம் இதெல்லாம் ஏற்படுத்தும். இந்த சேதாரத்த சரி கட்டுறதுக்கு எடப்பாடி அவரு ஏதாவது திட்டம் வச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தா, பெருசா எதுவுமே இல்லைங்க. டேட்டாக்கள் அப்படிதான் சொல்லுது. முக்கியமா பார்த்தோம்னா, ஆ திரு ஓ. பன்னீர்செல்வம், இன்னொரு பக்கம் திருமதி வி.கே. சசிகலா, இவங்க எல்லோருமே சவுத்துல முக்கியமான, டெல்டாவுல முக்கியமான முகங்களா இருக்காங்க. ஆனா, இன்றைக்கும் எடப்பாடி அவருடைய பொறுத்தவரைக்கும் அதிமுகவுல, டெல்டாவுல, சவுத்துல, அதுக்கப்புறம் டீப் சவுத்துல, சென்னையில, மைய மாவட்டமான திருச்சியில, இங்க எல்லாமே மோசமான தோல்விய போன 2021ல எடப்பாடி சந்திச்சாரு. அதுக்கப்புறம் வந்த நாடாளுமன்ற தேர்தல்லயும் மோசமான தோல்விய தான் எடப்பாடி சந்திச்சாரு. ஒரு தொகுதிய கூட வெற்றி பெறல. இப்ப இத பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் பிஜேபிய தன்னுடைய கூட்டணில அவரு சேர்த்துக்கிட்டாரு. போன முறை பிஜேபி நாடாளுமன்ற தேர்தல்ல தனியா இருந்தாங்க. அ அதுல முக்கியமா பார்த்தோம்னா, எடப்பாடி அவர்கள் அதாவது கிட்டத்தட்ட 76 சட்டமன்ற தொகுதிகள்ல போன நாடாளுமன்ற தேர்தல்ல பார்த்தோம்னா 2024ல பாஜகவ விட குறைந்த வாக்குகள அதிமுக பெற்றிருக்கு. அதுல தேமுதிகவும் அதிமுக கூட்டணில இருந்தாங்க. அப்ப பாருங்க, சொந்த செல்வாக்க இழக்கக்கூடிய இழந்த கட்சியாக இருந்தாங்க. சரி, இத சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முறை பாஜகவோடு கூட்டணியும் அமைச்சுக்கிட்டாரு. இன்னும் சொல்லப்போனா, போன தேர்தல்ல அதிமுகவுடைய வரலாறுலேயே முதல் முறையாக 7 தொகுதிகள்ல, நாடாளுமன்ற தொகுதிகள்ல டெபாசிட் இழந்தது அதிமுக. நாடாளுமன்ற தொகுதிகள் அந்த தேர்தல்லயே பார்த்தோம்னா, கன்னியாகுமரியிலாம் அவங்க மோசமா 4வது இடத்துக்குலாம் தள்ளப்பட்டாங்க. இவர்களை விட அதிக அளவுல நாம் தமிழர் கட்சியினர் வாக்குகளையும் சேகரிச்சிருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு மோசமான நிலை ஏற்பட்டதுங்க. இதெல்லாம் சரி பண்ண இப்ப கூட்டணி, வலிமையான கூட்டணி, அப்புறம் சவுத்துல இந்த பாதிப்பு ஏற்படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரு டிடிவி தினகரன், அமமுக அவங்க அத பேலன்ஸ் பண்ணிருவாங்க அப்படின்னா கூட்டணியில இணைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் முக்கியமா பார்த்தோம்னா, பாதிப்பு கொடுக்கக்கூடிய தொகுதிகள்ல கூட்டணி கட்சிகளுக்கும் தள்ளி விட்டுட்டாரு. இப்ப கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டோம்னா, 5 தொகுதிகள கூட்டணிக்கு தள்ளி விட்டுட்டாரு. டெல்டா மாவட்டத்திலயும் பார்த்தோம்னா, தஞ்சாவூரு, திருவாரூரு இது எல்லாமே பாஜக பக்கம் தள்ளிட்டாரு. தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்களுக்கும் சில தொகுதிகள ஒதுக்கிட்டாரு. இருந்தாலும் இது இப்போதைக்கு ஸ்மார்ட் பிளேன்னு சொல்லப்பட்டாலும் கூட, ஆட்சிய கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்கு போதுமானதாக இல்ல. இவை எல்லாமே அவருக்கு கட்சியில அவருடைய பதவிய காப்பாத்த உதவியா இருக்கலாம். ஏன்னா, வட மாவட்டங்கள்ல பாமக கூட்டணில வச்சுக்கிறாரு. மேற்கு மண்டலத்தில பாஜக கூட்டணில வச்சுக்கிட்டாரு. சவுத்துல பார்த்தோம்னா, அமமுக சரி பண்ணிருவாங்க. 234 தொகுதிகள்லயும் அதிமுகவுக்கான வாக்கு வங்கி இருக்கு. இது எல்லாமே ஒரு பாதுகாப்பான கணிசமான எம்எல்ஏக்கள கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படின்னு, அது இப்போதைக்கு நிச்சயம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற பதவி நிச்சயம் நினைக்கிறாரு. கட்சி பதவி, பொதுச் செயலாளர் பதவி யாராலையும் பறிக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா ஒண்ணு முக்கியம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இவர் சிஎம் ஆகல அப்படின்னா, இவர் இப்போதைக்கு நிச்சயம்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? கட்சி உட்பட, அந்த பதவி உட்பட பல விஷயங்கள். அதுவே பின்னாடி ரிசல்ட்டுக்கு பின்னாடி இவர் கையில இருக்குமா அப்படின்னு நிச்சயமா சொல்லிட முடியாதுங்க. ஒரு பக்கம் விஜய், மறுபக்கம் சசிகலா. அட்டாக் பண்ணும் ஸ்டாலின், காத்திருக்கும் அமித்ஷா. எடப்பாடியை சுற்றி பல கன்னி வெடிகள். இப்போ போற ரூட்ல நிச்சயமா நமக்கு கணிசமான எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற பதவி கிடைச்சிரும் அப்படின்னு உறுதியா நம்புறாரு திரு எடப்பாடி. ஆனாலும் இதுக்கே ஆபத்தை ஏற்படுத்துற மாதிரி பல விஷயங்களும் சமகாலத்துல நடந்துட்டு தான் இருக்கு. அதுல முக்கியமா பார்த்தோம்னா, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில தான் இந்த தேர்தல் வாரே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதை உறுதிப்படுத்துற மாதிரியே அவங்களும் கூட்டணியில் இருக்கின்ற பாஜகவும் தொடர்ந்து என்டிஏ கூட்டணி அப்படின்னே பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொடங்கி சென்ட்ரல் மினிஸ்டர் திரு பியூஷ் கோயல் வரை யார் வந்தாலும் என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. என்டிஏ ஆட்சி அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஓப்பனா சொன்னோம்னா, அவங்க மருந்துக்கு கூட சிஎம் வேட்பாளர் எங்களுடைய திரு எடப்பாடியார் தான் அப்படின்னு பதிவு செய்யவே மாட்டேங்கிறாங்க. திரு எடப்பாடி அவர் மட்டும்தான் தொடர்ந்து நான் தாங்க சிஎம் வேட்பாளர் அப்படின்னு இங்க பதிவு செஞ்சுட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப அதே நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களே, இங்க நாங்க தான் கூட்டணி தலைமை அப்படின்னு அதிமுகவில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா,
ஒவ்வொரு முறையும் டெல்லிக்கு இவர் பறந்து பறந்து போறாரு இல்லையா? இது எல்லாமே ஒரு காலத்துல இங்க சென்னையில வச்சு எல்லா பேச்சுவார்த்தையும் நடக்கும். இப்ப இவரு தேசிய கட்சிய பார்த்து ஓடி போயிட்டு இருக்காரு. பயந்துட்டாரு. அதிமுகவ அடமானம் வச்சுட்டாரு. பயப்படுற பழனிசாமி அப்படின்லாம் நான் ஸ்டாப் அட்டாக்கு டிஎம்கே உள்ளிட்ட அதிமுகவின் எதிர்க்கட்சிகள். ஆனா இத உடைக்கிற மாதிரி தான் திரு பியூஷ் கோயல் இங்க சென்னைக்கு அதிமுக அலுவலகத்துக்கு அவரை வரவழைச்சு, கூட்டணி கட்சி தலைவர்களை இங்க வரவழைச்சு, திரு டிடிவி தினகரன் கூட பல ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக வந்தாரு அதிமுக அலுவலகத்துக்கு. தொகுதி உடன்பாடு அதெல்லாம் ஃபைனல் பண்ணாரு எடப்பாடி. அதாவது நான் தான் இங்க ஹெட்டு அப்படின்னு எல்லோருக்கும் உணர்த்தினாரு. சென்ட்ரலுமே அவங்களுமே டெல்லியே இறங்கி வந்துட்டாங்க. எடப்பாடி இல்லாமல் இங்கே வெற்றி பெற முடியாது, அவர் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு. இதை ஒரு பாசிட்டிவாகவும் அதிமுகவினர் தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் கூட களத்தில் இன்னமும் புதுசாக வந்திருக்கிற திரு விஜய் தாவேகா அவங்க தொடர்ந்து தாவேகா வெர்சஸ் டிஎம்கே இடையில தான் வார் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. நடுவில் கொஞ்சம் இப்போ சுணக்கமானாலும் மறுபடி இப்போ தேர்தல் பரப்புரை சென்னையிலேருந்து திரு விஜயோடைய அந்த பரப்புரை தொடக்கம் இப்படி இறங்கி அட்டாக் பண்ணுறது மூலமாக தங்களை அந்த எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னு நிறுத்தி கொள்கிறார்கள். இதை உடைக்கிற மாதிரியான உத்திகளை பெருசா இன்னும் அதிமுக வகுக்கலைங்க. அதற்கடுத்து திருமதி வி.கே. சசிகலா பழனிசாமிக்கு நான் பாடம் புகட்டியே தீர்வேன், பழி தீர்ப்பேன் அப்படின்னு சபதெல்லாம் போட்டுட்டு புதிய கட்சியை தொடங்கி அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு புது பார்ட்டியை தொடங்கி எல்லா பக்கமும் வேட்பாளர் தேர்வு அப்படின்னு அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்போ தோல்வி ஏற்பட்டா பழனிசாமியை புறக்கணிச்சிருவாங்க அதிமுகவினர். அதுக்கப்புறம் நம்முடைய முயற்சி அந்த ஒருங்கிணைந்த அதிமுக இல்லை நாம தான் அப்படிங்கிற அந்த விஷயங்களை கையில் எடுக்கலாம் அப்படின்னு இவர் தோக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அவர் திமுக பக்கம் போயிட்டாரு. போன தடவை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 22 தொகுதிகளில் ஒரு 4 தொகுதிகளில் திமுக தோல்வியை சந்தித்தது. சவுத்தில் பார்த்தோம்னா அந்த வகையில் அதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு 29 தொகுதிகளை கையில் எடுத்து சவுத்து முழுக்க, அதாவது தென்காசியிலேருந்து சிவகங்கை வர ஓபிஎஸ் அவருமே தீவிர பரப்புரை செஞ்சிட்டு இருக்காரு. எல்லா பக்கமும் அதிமுகவில் எடப்பாடி அதாவது பழனிசாமி துரோகம் செஞ்சிட்டாருன்னு அவரையே அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அவரை அதிமுகவிலேருந்து தனிமைப்படுத்தக்கூடிய வேலைகளை பக்காவாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே திமுகவுக்கு அதை ஓட்டாக மாறும், மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறதும், இன்னொரு பக்கம் பர்சனலாக தன்னுடைய பகையாளி இந்த முறை நம்ம பரப்புரையினாலையும் தோற்றுருவார் அப்படின்னு திட்டமிட்டு இதை பண்ணிட்டு இருக்காரு. இப்படி சுற்றி சுற்றி பலருமே அணை கட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் வகுத்திருக்கிற உத்திகள்னா தன்னுடைய சீனியர்ஸை ரொம்பவே நம்புறாரு. முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலும் 23 பேர் வெளியிட்டாருன்னா அதில் முழுக்க முழுக்க சீனியர்களாக நிரம்பி இருக்காங்க. தன்னுடைய திரு எஸ்பி வேலுமணி, திரு சிவி சண்முகம், திரு தங்கமணி, திரு செல்லூர் ராஜு, திரு ஆர்பி உதயகுமார் அப்படின்னு பக்கபலமாக இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாரு. சவுத்தில் முக்குளத்தோர் சார்ந்த மாஜி மினிஸ்டர்ஸு களத்தில் இறங்கி வேலை பார்க்கறது அச்சமூக வாக்குகளை கொண்டு வந்துடும். திரு டிடிவி தினகரன் அவங்க கூட்டணியும் கொண்டு வந்துருவாங்க. அதனால தான் 11 தொகுதி கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு பிளான் போடுறாரு. அப்புறம் இந்த முறை பார்த்தோம்னா 169 தொகுதிகளில் தான் இரட்டை இலை சின்னம் போட்டியிடுது. இதையே பலரும் விமர்சிக்கிறாங்க. போன முறை 191 இரட்டை இலை சின்னம் போட்டியிட்டது, இப்போ குறைஞ்சி போட்டிடுறாங்க, இவரே தோத்துருவன்னு பயந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு விமர்சன கணைகள். ஆனால் எடப்பாடி அவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் அந்த ஒதுக்கின தொகுதிகள் பார்த்தோம்னா அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய தொகுதிகள் தான். அதே நேரத்தில் அதிமுக முழுமையாக வெற்றி பெறும் பலமாக இருக்குது அப்படின்னு கருதக்கூடிய அத்தனை தொகுதிகளையும் அதிமுக கையில் வச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாவற்றிலுமே கவனம் செலுத்தாமல் இந்த 169 கவனம் செலுத்தி இறங்கி அடித்தா அந்த பெரும்பான்மையை கைப்பற்றி விடலாம் அப்படிங்கிறது எடப்பாடி அவருடைய ஒரு கணக்காக இருக்குது. அதிமுக மட்டுமே ஒரு 100 தொகுதிகளை கைப்பற்றிட்டா கூட்டணிகள் மூலமாக நிச்சயமாக ஏனைய அந்த 18 தொகுதிகள் அந்த பெரும்பான்மை தொகுதிகளை கைப்பற்றி விட முடியும் அப்படின்னு அவருக்கு வந்திருக்கக்கூடிய கட்சி சார்ந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டு கொடுத்துருக்குங்க. சர்வேக்கெல்லாம் அவங்களும் எடுத்திருக்காங்க. ஸோ இதை நம்பி தான் அவருமே களத்துக்கு போயிருக்காரு. இதெல்லாம் கடந்து நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த வெற்றியை சாத்தியப்படுத்தணும்னா ஃபஸ்ட்டு அவர் நம்ம கே மகேஷ் சார் எழுதின அந்த ஆர்டிகல் மாதிரி தாங்க. அதில் சொல்லியிருக்காரு, எல்லோருக்குமான தலைவராகுங்கள், சித்தாந்தத்தை கையில் எடுங்க, வாசியுங்கள், பேச்சாளர்களை உருவாக்குங்கள், இளையோருக்கு வாய்ப்பு, பணநாயகம் ஒளியட்டும் அப்படின்னு. அப்போ திரு மு க ஸ்டாலினுக்கு
இந்த விஷயங்கள சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதே தான் எடப்பாடி அவர்களுக்கும் பொருந்தும் இப்பவும். ஆனா காலம் கம்மியா இருக்கு. ஸோ இப்ப வெற்றிய உறுதிப்படுத்திக்கிட்டு, இன்னொரு பக்கம் இந்த குறைந்த காலத்திலும் நல்ல பேச்சாளர்கள், நல்ல பரப்புரை செய்யக்கூடியவங்க, இந்த 20 நாள்ல இந்த ஆளும் கட்சி திமுக எந்த அளவுக்கு மக்கள் விரோதமா செயல்பட்டுருக்காங்கன்னு அதிமுகவ பெருமிதப்படுத்துற மாதிரி, விஷயங்கள்லாம் பதிவு செஞ்சா, அந்த நியூட்ரல் வோட்ஸையும் இந்த பக்கம் திருப்பலாம் அப்படின்லாம் கணக்கு போட்டு சொல்றாங்க. அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்களே. நம்ம காணொளியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. அ மகளிருக்கு உரிமை தொகை, கூடுதல் உரிமை தொகை, அதுக்கப்புறம் மானியம் ரூ. 25,000, இன்னொரு பக்கம் ஃப்ரிட்ஜு, இப்படியான இந்த வாக்குறுதிகள் 297 வாக்குறுதிகளும் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி தன்னை சிஎம் ஆக்கிடும் அப்படின்னு உறுதியா நம்புறாரு திரு எடப்பாடி. ஆனாலும் சுத்தி சுத்தி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், இது எல்லாமே லேசுல அவருடைய கனவ நிறைவேற்றி விடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாங்க. இன்னும் நிறைய மெனக்கெடணும், நிறைய போராடணும். அத தான் மார்ச் 27 இங்கிலீஷ் ஹிண்டு, தி ஹிண்டு நாளிதழ்ல ஏஐஏடிஎம்கே ஃபேசிங் இட்ஸ் பிக்கஸ்ட் டெஸ்ட் இன் 53 இயர்ஸ் இன் அப்கமிங் அசெம்பிளி எலெக்ஷன் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளரான திரு டி. ராமகிருஷ்ணன் அவரு எழுதியிருக்காரு. உண்மையில அந்த கட்டுரையும் கூட இந்த காணொளி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினது. நன்றி தி ஹிண்டு. உண்மைதாங்க. இது ஒரு டூ ஆர் டை பேட்டில் தாங்க அவருக்கு. வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு அரசியல் இப்போ அவர் முன்னாடி இருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவாரு, ஒரு வீரனை பொறுத்த வரைக்கும் எதிரில் எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அவரை மேலும் மேலும் வீரனாக மாற்றும். மக்களுக்காக நின்று களமாடினா இன்னும் வீரனாக பிரகாசிப்பார் அப்படின்னு சொல்லுவார். உண்மைதான். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பகையை வீரமாக எதிர்த்து நிற்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. அதை நுட்பமான வகையில் உத்திகளை வகுத்து வீழ்த்துவது தான் அந்த வீரனை ஒரு தலைவராக மாற்றும். இந்த 2026 அந்த இலக்கு அடைவாரா எடப்பாடி அப்படிங்கிறத களம் தான் சொல்லும். பார்ப்போம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளை காண இளங்கோவன் 360 காண உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் பகிர்ந்துக்கோங்க. கருத்துக்களை தவறாமல் பதிவு செய்யுங்க. இங்கே இன்னும் ஸ்டுடியோ கட்டுகிறார், கட்டிக்கொண்டே இருக்கிறார் எங்கள் நண்பர். அப்புறம் தம்பி சந்தீப் அவருமே லீவில் போயிட்டார். அதனால தான் இங்கேயும் கரண்ட்டு விட்டு விட்டு வருது. அதனால தான் அவைலபிள் லைட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நானே எடுத்திருக்கேன். தயவு செய்து பொறுத்தருளுக. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.